இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கேல்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டின்னு என்னது? அடர்த்தி. அப்போ அடர்த்தியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அடர்ப்பா மெஸ்ஸே அதை ஆன் பண்ண விட்டேனே, எங்க ஆன் பண்ணிடுறேன். டென்சிட்டி எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு பொருளோட டென்சிட்டி எப்படி பார்க்கணும் அதை நல்லா பாருங்கள். அதாவது கேல்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளோட டென்சிட்டி எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளோட மொத்த எடை டிவைடட் பை அதோட வால்யூம், அது எவ்வளோ இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கு. இதை எடை ப்ளஸ் அது ஆக்கிரமிப்பு எவ்வளோ இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கு அதை வகுத்தாலேயுமே உனக்கு அதனோட டென்சிட்டி அடர்த்தி தெரியணும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேங்க கேளுங்களேன். இப்போது உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். எப்படி சொன்னால் புரியும்னா, எப்படின்னு பாருங்கள். அதாவது இப்போ இந்த எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ இரும்பு 1 கிலோ இரும்பு இவ்வளோ இடத்துல, 1 கிலோ இரும்பு ரைட்டா, அது இவ்வளோ இடத்துல வந்துடுது. அதே 1 கிலோ பஞ்சு இவ்வளோ இடத்துல வரும். எவ்வளோ இடத்துல வரும்? அப்போ டென்சிட்டி என்னது? அடர்த்தி எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு பஞ்சு 1 கிலோ எடை போடச்சுன்னா ஏகப்பட்ட பஞ்சு வரும். அப்போ அது அடர்த்தி இருக்குமா? இருக்காது. அப்போ 1 கிலோ இரும்பு எவ்வளோ படிக்கல் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும் ரைட்டா. அப்போ இதில் அடர்த்தி இருக்கும். அதனால தான் எடை, அப்போ மொத்த எடை ரைட்டா, எடை டிவைடட் பை, எடைனா மாஸ் டிவைடட் பை வால்யூம் ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும்? டென்சிட்டி. அதனால் அடர்த்தி கிடைச்சிடும். புரியுதா? ஏன்னா இது ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 10 கிலோ இங்கே 10 பை வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும் இதுக்கு. அப்படின்னு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது இதில். அப்போ இதே இது இங்கே 10 கிலோ தான், 10 பை வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அப்போ என்ன கிடைக்கும்? 8னா 1 புள்ளி மீதி 2 16 1.2 கிடைக்கும் ரைட்டா அடர்த்தி. இது 1.2 அடர்த்தி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறது அடர்த்தின்றது டிவைடட் பை வால்யூம். சரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் திரும்பி நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறேன். கேல்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. நம்ம இந்த எதனோட டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம்? யூனிட் செல்லோட டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். யூனிட் செல் தான் பல யூனிட் செல்கள். முதல்ல யூனிட் செல் பல யூனிட் செல்கள் சேர்ந்தது தான் என்னது? உனக்கு ஒரு மொத்தம் கிறிஸ்டல் இருக்கும் ரைட்டா. அப்போது இது பாருங்கள், பல யூனிட்டுகள் சேர்ந்தது தான் கிறிஸ்டலாக மாறிடுதோ. ஆனால் ஒரு யூனிட் செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டம் பிளேட் இருக்கும் ரைட்டா. அது 2 டைமென்ஷன் இருக்கும். யூனிட் செல்லில் 3 டைமென்ஷன் ரைட்டா. அப்போது நல்லா பாருங்கள், யூஸிங் த எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட் செல். நம்ம எதை பயன்படுத்தி? எட்ஜ் லென்த் என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் த யூனிட் செல். யூனிட் செல்லோட டிஸ்டன்ஸ் எட்ஜ் லென்த் ஆஃப் ஏ யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லோட லென்த்னா ஸ்ட்ரெயிட் லைனை பயன்படுத்தி நாம் இதை காணப்போகிறோம். வி கேன் கேல்குலேட் த டென்சிட்டி ரோ ஆஃப் த கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல்னா கிறிஸ்டல் லேட்டிஸ்னு அர்த்தம் ரைட்டா. கட்டமைப்பு, லேட்டிஸ்னா கஷ்டம், கிறிஸ்டல் லேட்டிஸ்னா கிறிஸ்டல் கட்டமைப்பை நாம் கட்டமைப்பின் டென்சிட்டி அடர்த்தியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றான். எப்படி அப்படின்னா, கன்சிடரிங் ஏ கியூபிக் யூனிட் செல் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னா, கன்சிடரிங் ஏ கியூபிக் யூனிட் செல் அஸ் ஃபாலோஸ். ஒரு கியூபிக் யூனிட் செல்லோட அடர்த்தியை எடுத்துக்கொண்டு மொத்த கிறிஸ்டல் லேட்டிஸோட அடர்த்தியை நாம் காணப்போகிறோம். உதாரணத்துக்கு கிறிஸ்டல் லேட்டிஸ் இவ்வளோ பெருசாக இருக்கப்பா ரைட்டா. இதில் ஒவ்வொரு யூனிட் செல்லாக வச்சுருக்கேன் ரைட்டா. யூனிட் செல்லாக இருக்குது ரைட்டா, ஏகப்பட்ட யூனிட் செல். அப்போ நான் ஒரு யூனிட் செல்லோட அடர்த்தியை எடுத்துகிட்டு மொத்த யூனிட் செல்லாக பெருக்கிக்கிட்டேன்னா இது மொத்த அடர்த்தி கிடச்சிருமா? கிறிஸ்டல் லேட்டிஸ் இந்த கட்டமைப்போட கிடச்சிருமா? அப்போ ஒரு லேட்டிஸ் செல்ன்று இதுதான் 3 டைமென்ஷன் ரைட்டா. 3 டைமென்ஷனில் இருக்கும். புரிஞ்சுதா? 3 டைமென்ஷனில் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே நான் இதனோட அடர்த்தி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அப்போ மொத்த எடை ப்ளஸ் அந்த வால்யூம் போட்டாச்சுன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த யூனிட் செல்லோட அடர்த்தி கிடச்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் இருக்குது. சரியா? என்ன ஆட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு, நான் காமிக்கிறேன். அப்போது
நல்லா பார்த்துக்கோங்க. யூஸிங் த எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட் செல். எட்ஜ் லென்த் என்னது? அந்த யூனிட் செல்லோட அந்த டிஸ்டன்ஸு, ரைட்டா? டிஸ்டன்ஸை பயன்படுத்தி we can calculate, நாம் கணக்கிடலாம். ஏதாவது த டென்சிட்டினா ரோ ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டிஸ். டென்சிட்டினா ரோனா டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டிஸ், மொத்த கிறிஸ்டலோட டென்சிட்டியை பயன்படுத்தலாம். அதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு யூனிட் செல்லில் மட்டும் டென்சிட்டி கவுண்ட் பண்ண போகிறோம். பை கன்சிடரிங்னா வைத்துக்கொண்டு, தீர்மானித்து கொண்டு, ரெண்டு ஒன்று தான். எப்படி? இந்த கூபிக் யூனிட் செல், கூபிக் யூனிட் செல்லை மட்டும் நம்ம இப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல், ஒரே ஒரு யூனிட் செல், ரைட்டா? ரோ சீக்வல் டு மாஸ் ஆஃப் த யூனிட் செல். அதை போடணும். நீ இங்கே யூனிட் செல் போட்டு அங்கே மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இதை பார்த்துக்கோ, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல்னு மேலே கொடுத்துருக்கோம். அது எப்படி நீ ஒரு யூனிட் செல்லோட மாஸை பார்ப்ப அப்படின்றத பார்க்கணும். அப்போ நல்லா கவனிங்க. மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்ன போட்டிருக்கான் இங்கே? இப்போ நான் டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் என்ன கொடுத்துருக்கான்? ரோ சிம்பிள் கொடுத்து மாஸ் ஆஃப் த யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் நம்ம தனியாக பார்க்கணும். அந்த யூனிட்டில் உள்ள செல்லு மாஸ் எப்படி பார்ப்போம்? ஒவ்வொரு ஆட்டத்தோட எடையை பார்த்தா தான் மொத்த யூனிட் செல்லோட மாசை பார்க்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் கலையன். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு யூனிட் செல் இருக்குது, ரைட்டா? இதான் கியூபிக்கில் இருக்குது. இதனோட மொத்த மாசை நான் எப்படி பார்க்க முடியும்? இதில் ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கிறது. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான, பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆட்டங்கள் இருக்கிறது. அப்போ முதல்ல இந்த ஆட்டத்தோட எடையை பார்க்கணும், பிறகு ஆட்டத்தோட எண்ணிக்கையை பார்க்கணும். மொத்தம் இத்தனை கோடிக்கணக்கான ஆட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும், எண்ணிக்கை. பிறகு ஒவ்வொரு ஆட்டத்துக்கு உண்டான எடையை பார்க்கணும், பிறகு ரெண்டையும் பெருக்குனா தான் இந்த மொத்த எடை வரும், ரைட்டா? மாஸ் ஆஃப் த யூனிட் செல். இந்த யூனிட்டோட எடையை பார்க்கணும்னா நீ உடனே நிறுத்த முடியாது, இது கெமிக்கலை நிறுத்த முடியாது. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆட்டங்கள் இருக்குது, இல்லை அயன் அல்லது மாலிகுல் இருக்குது. நீ இப்போ ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ ஒவ்வொரு ஆட்டத்தோட எடையை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஒரு ஆட்டத்தோட எடை. அப்போ மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஆட்டத்தோட எடை இன்ட்டு இத்தனை ஆட்டங்கள் இருக்குது, அது ரெண்டையும் பெருக்குன்னா மொத்தத்தோட எடை கிடச்சிடும். இப்போ இது எப்படி நம்ம மாஸ் ஆஃப் த யூனிட் செல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். தனியாக எடுத்திருக்கான். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் சீக்வல் டு, இது தனியாக எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். இதே தானே டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் ரோ சீக்வல் டு மாஸ் ஆஃப் த யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் ரைட் சைடில் வச்சுக்கோ. இது என்ன செய்யும்? கீழே உள்ளது வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் லெஃப்ட் சைடில் போயிடுமா? எப்படி போயிடும்? இது இந்த சைடு போயிடும், இது இங்கேயே நிற்கும், ரைட் சைட்லேயே நிற்கும். அப்போ அதை தான் சொல்கிறான், ரைட்டா? இங்கே பாருங்கள். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு த யூனிட் செல் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஒன் ஆட்டம் அப்படின்றான். அப்படி நீங்கள் போட்டாலும் அது போய் தனியாகவே எடுத்துட்டான். மாஸ் ஆஃப் த யூனிட் செல், ஒரு யூனிட் செல்லு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ மொத்த ஆட்டம் ப்ளஸ்ஸு ஒரு ஆட்டத்தோட எடை, ரைட்டா? இந்த பாருங்க, அதுதான் நான் சொன்னேன்ல, மொத்த ஆட்டத்தை பார்க்கணும், எத்தனை ஆட்டம், அது ஒரு ஆட்டத்தோட எடை, அதுதான் போட்டிருக்கான். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்பது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல். டோட்டலாக அதுக்குள்ளே அந்த யூனிட் செல், ரைட்டா? அந்த நான் ஏற்கனவே சொன்னதான் இவன் போட்டிருக்கான். இது இருக்குது. என்ன இது மாதிரி வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டுருக்கு. இந்த இருக்கு இல்லையா? ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மறந்துடக்கூடாது. இதுக்குள்ளே இதனுடைய எடையை பார்க்கணும். இதுக்குள்ளே ஒவ்வொரு ஏகப்பட்ட பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆட்டங்கள் இருக்குது. அப்போ அது ஒரு ஆட்டத்தோட எடை இன்ட்டு எத்தனை ஆட்டங்கள் இருக்குது, அதுதான் பார்க்கணும், ரைட்டா? அதுதான் சொல்லியிருக்கேன். அப்போ பெருக்கியாச்சுன்னா அது அந்த எத்தனை ஆட்டங்கள் இருக்குன்னா அது ஒரு ஆட்டம் எடை, அது இத்தனை ஆட்டம் இருக்குன்றது பெருக்கியாச்சுன்னா மொத்த எடை கிடச்சிடும், ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல். அந்த யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையிலான ஆட்டங்கள்
இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், ஒரு ஆட்டத்தோட எடை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். அப்போது இப்போ நம்ம அதுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், இப்போது இது மூணையும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஆட்டத்தோட மாசை நீ எப்படி கண்டுபிடிப்பேன்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னா இப்போ நல்லா பாருங்கள், ஒரு யூனிட் செல்லோட மாசு பை வால்யூம் நம்ம பார்க்கணும். எதுக்கு? ரோ பார்க்குறதுக்கு. அப்போ மாசை பார்க்கணும்னாலே அதுக்குள்ளே எத்தனை ஆட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அது போக ஒவ்வொரு ஆட்டத்தோட எடையை பார்க்கணும். இப்போ ஒரு ஆட்டத்தோட எடையை எப்படி பார்க்குறது? பார்த்தா தானே அதுக்கடுத்து எண்ணிக்கையை பார்க்க முடியும். அப்போ இந்த பாருங்கள், என்னது ஒரு ஆட்டத்தோட எடையை எப்படி பார்க்கணும்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் சீக்வல் டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்ன கொடுத்துருக்கான்? கிராம் பை கிராம் பெர் மோல்னு கொடுத்துருக்கான். அதேமாரி டிவைடட் பை அவகோர நம்பர். அவகோர நம்பர்னு மோல் தான் கொடுத்துருக்கான். அவகோர நம்பர் மோல் பை மோல். ஒரு மோலுக்கு எவ்வளோ அவகோர நம்பர் இருக்குதுன்றது காமிச்சிருக்கான். ரைட்டா? அவகோர நம்பர் பெர் மோல். ஒரு மோலில் எவ்வளோ அவகோர நம்பர் இருக்குது. ஒரு மோல்னு என்ன தெரியுமா? ஒரு மோலுன்னா 6.022 இன்ட்டு 10 to the power 23. 10 to the power 23 மைனஸ் கிடையாது, 10 to the பாசிட்டிவ் 20 to the power 23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இத்தனை ஆட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு மோல்னு அர்த்தம். அதான் அவகோர நம்பர். அதான் அவகோர நம்பர் பெர் மோல். ரைட்டா? பெர் மோல்னு போட்டுருக்கு. அப்போது இது ஒரு ஆட்டத்தோட எடையை பார்க்கணும்னா மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ்ன்னு என்னது? மோலார் மாஸ்ன்னு சொன்னால் அது கிராம். ஒரு கிராம் ஆட்டத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஆட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? அப்போ மோலார் மாஸ்னா கிராம் பெர் மோல் அப்படின்னு. ஒரு மோலில் எத்தனை கிராம் அந்த ஆட்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் மோலார் மாஸ். இது உனக்கு புரியாது, இருந்தாலும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வாங்க, ஒரு ஆட்டத்தோட எடையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இங்கே வாங்க, இது எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே வாங்க, என்னது ஒரு ஆட்டத்தோட எடையை பார்க்கணும். டு ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் சீக்வல் டு மோலார் மாஸ் பை அவகோர நம்பர் தான் பார்த்தோம். அதான் நாங்கள் அங்கே அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். மோலார் மாஸ் வந்து கிராம் பெர் மோல். ஒரு மோலில் இதில் என்ன போட்டுருக்கான்? கிராம் பெர் மோல்னு அதில் போட்டுருந்தோம். அதான் மோல். இங்கே வந்து அவகோர நம்பர்ன்றது அவகோரா அப்படின்றது பெர் மோல். ஒரு மோல் எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை எண்ணிக்கைகள் இருக்குது? 6.022 × 10 to the power 23 பார்த்துக்கோங்க. இதான் ஃபார்முலா. இதில் மோலார் மாஸ்ன்றது என்னது? எம். மேலே உள்ளது கேபிட்டல் எம். அவகோர நம்பர்ன்றது இந்த நம்பர் ஆஃப் ஏ. என்னது? அவகோர நம்பர். கீழே உள்ள ஏ அவகோர நம்பர். அவகோர நம்பர் எவ்வளவு? 6.022 × 10 to the power 23 ஆட்டம் பெர் மோல். இத்தனை ஆட்டங்கள் வந்து இருந்தால் அது ஒரு மோல்னு சொல்லுவாங்க. இத்தனை ஆட்டங்கள் இருக்கணும், இருந்தால் அது ஒரு மோல். ஒரு மோல்னு கேட்பான். 1 mole = அது அவகோர நம்பர். 1 mole = 6.022 × 10 to the power 23 சொல்லணும். அப்போ ஃபார்முலா என்ன சொல்லுது? இங்கே மோலார் ஒன் மாலிகுல் மாஸ் ஆஃப் த ஒன் ஆட்டம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் த ஒன் ஆட்டத்துக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? ஸ்மால் எம் கொடுத்துறோம். ஒரு ஆட்டத்தோட எடை சீக்வல் டு மோலார் மாஸ் எவ்வளவு? எம், கேபிட்டல் எம். அவகோர நம்பர் NA. இப்போ வாங்க, இப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம அதில் அதுக்குள்ளே ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அதுக்குள்ளே என்னது? ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜனுக்கு உங்கள் பீரியாடிக் டேபிள் போய் பார்த்தீங்கன்னா 16ன்னு போட்டிருப்பான். ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னா 16 கிராம் பெர் மோல். அங்கே கிராம் பெர் மோல் தான் போட்டுனா, கிராம் பெர் மோல்னு என்ன தெரியுமா? ஒரு மோல் அப்படின்னு என்னது? 6. ஒரு மோல் என்னது? அவகோர நம்பர் 6.022 × 10 to the power 23 ஆட்டம்ஸ்னு அர்த்தம். அப்போ இத்தனை ஆக்சிஜன் ஆட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு மோல். அப்போ இத்தனை ஆக்சிஜன் ஆட்டங்களோட எடை எவ்வளவு? 16 கிராம். எவ்வளோ? நல்லா பார்த்துக்கோங்க. பெர் மோல்னு போட்டிருக்கேன். ஆக்சிஜன் ஆட்டத்தோட மோலார் மாஸ் எவ்வளவு? 16 கிராம். அப்போ 16 கிராம் நம்ம எப்படி சொல்லணும்? ஆக்சிஜன் ஆட்டத்தோட மோலார் மாஸ் தான் சொல்கிறேன், ஒரு ஆட்டத்தோடது இல்லை. மோலார் மாஸ் எவ்வளோன்னா, மோலார் மாஸ்ன்னு என்ன சொன்னேன்? 6.022 × 10 to the power 23 ஆட்டங்களோட எடை. இத்தனை ஆட்டங்கள், பல்லாயிரம் கோடி, ஒரு கோடி ரெண்டு இல்லை, பல்லாயிரம் கோடிக்கு ஆட்டங்களில் எல்லாம் பல்லாயிரம் கோடி ஆட்டங்களை வச்சு நீ நிறுத்தா 16 கிராம் தான், வெறும் 16 கிராம் தான் வரும். 10 to the power 23 சொல்லிருப்பாரு. 23 சைவரை போடணும் கழுதையை. இது எத்தனை கோடின்றது எவனுக்கு தெரியாது. லட்சத்துக்கு லட்சம் கோடிகள் அணுக்கள் சேர்ந்தது தான் ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தது. சரியா? இத்தனை ஓக்கள் சேர்ந்தது தான்
எத்தனை 6.02 × 10⁻23 எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டங்கள் இல்லை நீ நிறுத்தா 16 கிராம் எடை வரும். அதான் மோலார் மாஸ் டிவைடட் பை என்ன சொன்னால் அவகோரா நம்பர். அதே நம்பர் அவகோரா நம்பர் டிவைட் பை 6.022 × 10⁻23. இங்கே பாருங்க அதே மாதிரி எம் ஒரு இது இப்போ ஆக்சிஜன் ஆட்டத்தோட ஒரு ஆட்டத்தோட இதை இடம் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன போட்டால் மோலார் மாஸ். ஆக்சிஜனோட மோலார் மாஸ் எவ்வளவு 16 டிவைடட் பை அவகோரா நம்பர். ஒரு மோல் எவ்வளோ இருக்குது அவகோரா நம்பர் போட்டேன். எவ்வளோ இருக்குது அப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தோட எடை எவ்வளவு அப்படின்னா 2.66 × 10⁻−23. ஏன்னா இந்த இப்போ 16 பை 6.022 நீ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 2.66 கிடைக்கும். அந்த கீழே உள்ள 10⁻23 மேலே போயிடும். மேலே போனால் -23. -23 ரொம்ப கம்மியாக கண்ணுக்கு தெரியாதது. ப்ளஸ் இருந்தது அவ்வளோ எண்ணிக்கை -23 கிராம் போதுமா. இதுதான் மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ் ஆக்சிஜன் எவ்வளவு இவ்வளவு. இப்போ கார்பனுக்கு எடுத்துக்கோ. கார்பனுக்கு இதே மாதிரி இத்தனை எண்ணிக்கையில் உள்ள 6.022 × 10⁻23 எண்ணிக்கையில் உள்ள கார்பன் ஆட்டங்கள் ஒரு சி மட்டும் கார்பன் ஆட்டங்கள் எண்ணிக்கை இவ்வளோ எண்ணிக்கையில் உள்ளது. எவ்வளோ இடையில இருக்கும் 12 கிராம் தான் இருக்கும். அது 16 கிராம். இது எவ்வளோ இடம் 12. அப்போ இது ஒரு கார்பன் ஆட்டத்தோட இடம் என்னது 1 மாஸ் m = 12 பை இந்த அவகோரா நம்பர் போட்டாச்சுன்னா என்ன கிடைச்சிடும் ஒரு கார்பன் ஆட்டத்தோட 1.99 × 10⁻23 கிராம் போதுமா. இதுதான் இப்போ புரிஞ்சுக்கோங்க. சரி இன்னும் அங்கே போவோம். அப்போது மோலார் மாஸ் பார்த்துக்க ஒரு மோலார் மாஸ் கிராம் பெர் மோல். ஒரு மோலுக்கு எத்தனை கிராம் இருக்கிறது அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டங்கள் பை அவகோரா நம்பர். அவகோரா நம்பர்னால் ஒரு மோலில் உள்ள அவகோரா நம்பர். அதை எத்தனை 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ் பெர் மோல் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இதை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் சுமால் தான் எம் தானே. மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் சுமால் எம். அப்போ மோலார் மாஸ் எம் அவகோரா நம்பர் NA ரைட்டா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணோம் இன்னும் போக மாட்டேங்குது. சரி விடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம். எனது 3வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுன்றான். 3வது ஈக்குவேஷனை 2வது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுன்றான். அப்போ என்ன பண்ணால் மாஸ் ஆஃப் த யூனிட் செல். அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் இந்த மேலே இருக்கு இல்லையா. மாஸ் ஆஃப் த யூனிட் செல்லில் வந்து நீ என்ன பண்ணணும் இந்த மாஸ்ன்றது சுமால் எம்னு என்னது சுமால் எம்னா ஒரு ஆட்டத்தோட எடை. அங்கே ஒரு ஆட்டத்தோட எடை போட்டிருக்கான் பாருங்கள். இங்கே வாங்க ஒரு ஆட்டத்தோட இருந்தால் மாஸ் ஆஃப் த யூனிட் செல்ன்றதை இந்த சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சப்ஸ்டியூட் 1 × 2 இது 2வது இதில் 1 போய் சப்ஸ்டியூட் பண்ணுன்றான். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த 1 ஆட்டம் 1 ஆட்டமுக்கு என்ன எழுதணும் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மாஸ் ஆஃப் 1 ஆட்டம்ன்றது n × m/NA கொடுத்துருக்கான் ரைட்டா. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அது போக நம்பர் ஆஃப் ஆட்டம்னு இருக்கான் ரைட்டா. இது வேறு என்ன பாடம் எழுதிட்டு இருக்கும் இது நடுவில் வந்துட்டு ஃபோனுக்கு ஏங்க அது படம் பண்ண எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் சரியா வேலை செய்யுங்க. ஸ்க்ரீனு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்படுத்துது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு.
இப்படி ஆனாலும் இங்கிட்ட அங்கிட்டு நீட்டிக்கிட்டு. இங்கே பாருங்கள். சரி, இது முடிச்சிடும் டக்குன்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கான், அதை இதை கொண்டு நீ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அது கிடச்சிடும். என்ன கிடச்சிடும் சப்ஸ்டியூட்டு, இந்த எம், இந்த பாருங்கள், எம் சீக்வல் அது எம்னா ஒன்று ஆட்டத்தோட எடை. அது என்னது, கேபிட்டல் எம் பை அவகோரா நம்பர். அப்போ மாஸ் ஆஃப் த ஆட்டத்தில் கொண்டு நீ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது போக டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு த யூனிட் செல். அது எதனா எண்ணு தானே, அப்போ அதுக்கு பதிலாக எண்ணெய் போட்டுக்கோங்க. என் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அது என் இன்ட்டு மோலார் மாஸ்னால் என்னது, அது மாஸ் ஆஃப் த ஆட்டம். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸ்மால் எம் சீக்வல் டு எம் பை அவகோரா நம்பர். அப்போது அதை அந்த மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்ன கிடச்சிச்சு, என் இன்ட்டு எம் பை என்ஏ. ரைட்டாக வந்துருச்சா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் ஏ கியூபிக் யூனிட் செல். இந்த கியூபிக் யூனிட் செல்னால் இந்த படம் தான், சரியா? ஃபார் ஏ கியூபிக் யூனிட் செல், மூணு சைடும் ஒரே அளவில் தான் இருக்கும். லென்த் அண்டு ஹைட், லென்த்து பிரெத்து அண்டு ஹைட்டு மூணுமே என்னவாக இருக்கும், ஒரே அளவில் தான் இருக்கும், சரியா? சரி, மூணுமே ஒரே அளவில் இருக்கும். லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் வந்து ஒரே அளவில் இருக்குன்றா. ஃபார் கியூபிக் செல் ஆல் தி எட்ஜ் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் தி எட்ஜ் லென்த் ரெண்டு, லென்த்து அண்டு பிரெத்து அண்டு ஹைட்டு எல்லாமே ஈக்குவல் அப்படின்றான். அப்போது வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் எவ்வளவு, வால்யூம்னு என்னது, லென்த்து ஹைட்டு பிரெத் மூணை பெருக்கணும் இல்லையா? லென்த்து பிரெத்து ஹைட்டை பெருக்கணும். இங்கே இந்த யூனிட் செல்லில் லென்த்து இஸ் ஈக்குவல் டு பிரெத்து இஸ் ஈக்குவல் டு ஹைட். புரியுதா? அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லென்த்துக்கு மட்டும் ஏன்னு கொடுத்தா பிரெத்து ஏ தான், ஹைட்டு ஏ தான். அதனால் ஏ இன்ட்டு ஏ சீக்குவல் டு ஏ கியூப். ரைட்டா? அதனோட வால்யூமோட ஏ கியூப். அப்போ மொதல் ஃபார்முலாவுக்கு வாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, இங்கே மாஸ் ஆஃப் த யூனிட் செல் கிடச்சிருச்சு. ரைட்டா? அது போக வால்யூமும் கிடச்சிருச்சு. வால்யூம் என்னது, ஏ கியூப்னு கிடச்சிருச்சு. அப்போது முதல் என்ன சொன்னால், மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம்னு சொன்னோம். இப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என் இன்ட்டு எம் பை என்பி, ஏன்னு கிடச்சிருச்சு. அப்போ இதோட டிவைடட் பை என்ன போடணும், ஏ கியூப்னு போடணும். அதுதான் இந்த போட்டிருக்கான் பாருங்கள், என்எம் பை என் போட்டானா. அப்போ டிவைடட் பை ஏ கியூப். ரைட்டா? வால்யூம் தானே கியூபு, இன்ட்டு இதோட டிவைட் போட்டான். இதுதான் அந்த ரோ சீக்வல் டு என்எம்னு என்னது, மாஸ் ஆஃப் த யூனிட் செல், ஒரு அந்த யூனிட் செல்லோட எடை. ரைட்டா? அது போக அது என்ன சொல்லியிருக்கா, இது என்னது, வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஒரு வால்யூம், அந்த வால்யூம் யூனிட் செல்லோட ஏ கியூப். அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் அப்படின்னு ஏ கியூப் போட்டான். என்எம் டிவைடட் பை என்ஏ டிவைடட் பை. இதனால இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இருங்க, எனக்கு ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, நான் டக்குன்னு சொல்லுவோம், எதுவும் ஆக மாட்டேங்குது, ஏங்க ஸ்பெஷ். என்எம் டிவைடட் பை என். ரைட்டா? அப்போ இந்த கீழே டிவைடட் பை ஏ கியூப்னு போடுறேன் இல்லையா, அப்படி போடுறதுனால அது மேலே போயிடும், கீழே உள்ளது இங்கே வந்துடும். அதனால தான் ஏ கியூப் பை என்ஏன்னு போட்டான். அப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 6 கண்டெய்ன்ஸ் 4 வேரியபிள்ஸ். இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது, என் ஒரு வேரியபிள், நம்பர் மாறும் இல்லையா, அதேமாதிரி எம் ஒரு வேரியபிள், அது போகாமல் என்னது, ஏ ஒரு வேரியபிள், லென்த்து மாறும், லென்த்து ஹைட்டு ரெண்டு ஒன்று தான். ஆனால் ஒன்று மாறினாலும் எல்லாமே மாறும். ரைட்டா? அண்டு என்னு மாறும், என்பி மாறாது. ரைட்டா? ஏன்னா அவகோரா நம்பர். இது 4 வேரியபிள் இருக்கிறது. அதனால் இந்த 4ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா த 4th ஒன் கேன் பி கேல்குலேட்டட். நம்மளுக்கு 3 கிடைச்சதுன்னா போதும். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான், கண்டெய்ன்ஸ் 4 வேரியபிள்ஸ் நேம்லி ரோ, என், எம் அண்டு ஏ. ரைட்டா? 4 வேரியபிள் இருக்கிறது. ரோன்னு ஒன்று இருக்கிறது, என்னு ஒன்று இருக்கிறது, எம்மு ஏ 4 வேரியபிள் இருக்கிறது. இதில் 3 வேரியபிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 4வது வேரியபிளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ன்றான். இந்த பாருங்க, இஃப் எனி 3 வேரியபிள்ஸ், ஏதாவது ஒரு 3 வேரியபிள், 4 வேரியபிள் தான். ரைட்டா? இதில் ஃபிக்ஸ்டு என்னது, அவகோரா நம்பர் தான் ஃபிக்ஸ்டு, மாறாது. இதில் எனி 3 வேரியபிள் நோன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா த ஃபோர்த் வேரியபிள் கேன் ஆல்சோ பி கேல்குலேட்டட். ஃபோர்த் ஒன்று 4வது வேரியபிள்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன்று 4வதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்கிறான். ரைட்டா? ரொம்ப ஹேங் ஆகுதுப்பா.
அநியாயத்துக்கு எனக்கு